பங்கம் வந்து பொட்டிப்பாங்க மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உயிர் பிச்சை கேட்டு வந்து ஒரு பொண்ணால கேட்டுட்டு நிக்கிற கூட பிறந்த கண்ணு வந்து நிக்க சொல்லு. ஐயா பொட்டி மக இன்னைக்கு வெள்ளாம வாய்ச்சல் அத்தனையுமே இன்னைக்கு நிலவோ இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் பட்டியை கட்ட தரிச்சால கச்சேரி வீதி விட்டு முடிக்கிட்டுனாயா? இனி கண்ணு கருத்துமா நின்று இன்னைக்கு வெள்ளாமை பாரு. 1:9 பெரிய கொடுத்துற தகுதிமா நில்லு. பயப்பட வேண்டாம். அந்த சுமையை இறக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ற காரியத்தையும் மேற்கொண்டு நான் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் சேட்டை விளையாட்டு வந்துட்டு இருக்குது. பாசத்தோட பார்த்து அப்படின்ட்டா பட்ட மரம் தலையே ஆக்ரோஷத்துல பார்த்துட்டு அப்படின்ட்டா பச்சை மரம் பத்திட்டு வேணும்டா. இப்ப வர்ற பாருங்க புரிஞ்சுதா? வந்து வெள்ளாம காட்டுக்கு ஒரு வெள்ளா ஓட்டிட்டு வர்றப்போ துணிஞ்சு நடத்து போகிறப்போ இந்த தாயி கூட பிறந்த தங்க உடச்சு பேசுறத மறைச்சு பேசிட்டான். இந்த தாயி கைவிட்டு நழுவுதே பொண்ணா கூட பிறந்த கண்ணு இன்னைக்கு பட்டு பட்டு பட்டுன்னு பதில் வரும். தாயி கூட பிறந்த கண்ணு பிறந்தவா புதிய தாயி இன்னைக்கு மருத்துவ ரீதியா என்னென்னமோ சொல்றாங்க. நோவு நொடியில சிக்கி நிக்கிறாயா? அந்த நோவு நொடி மீளுமா மீளாதா? மீட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அந்தாலியா தாயி வாயும் வயிறுமா நிக்குது. இன்னைக்கு வரந்தேட்டி கொடுன்னு அதுக்கு எந்த சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? உண்டாமையா தாயி மருத்துவம் சொல்றது அத்தனை உண்மை. உடச்சே பேசியிருக்க தாயி இது அப்படியே விட்டுட்டால் அந்த பொண்ணாளுக்கு ரத்த புற்றுநோய் வந்துடும். புரிஞ்சுதா? ஆயுட்காலம் கொஞ்சம் தான். ஆனா இப்ப வாயு பௌர்வமா நிக்கிறான். அதை விண்ணப்படாம எடுத்து கொடுத்தோம்னாயா அதே மாதிரி அவளையும் இந்த நோவே எல்லாம் பண்ணிட்டா மருத்துவம் கைவிட்டுடுதா. நான் அதை நல்லது பண்ணி கொடுத்துட்டா இத்தனை பேருக்கு மாதிரி சத்தியமாக்கப்பா 8ஆம் நாள் நீங்க வந்து சொல்லணும். ஒன்னா இப்ப தெம்பா எழுந்திரிச்சுட்டா எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி நான் சொன்ன கருவுக்குள்ள உயிரோட கொண்டு இருக்கேன். போதுமா? திருநாள் அன்னைக்கு அவ கையால பொங்க வாங்கியே தீருவேன். போதுமா? இதை காப்பாத்தி கொடுத்தனாயா உயிருக்கு பங்கம் வராது. அந்த நோவை மாத்தி கொடுத்துறேன். நான் வாதாடுறேன். போ ஒன்னும் பயப்பட வேண்டாம். அந்த காலத்துல 60 அடி வேலை வளைச்ச ஆலயம் தெரியுதா? கருவன்றாய இல்லையா? வேலை வளைச்சு காமிச்சோம்டா சாம்ராஜ்யோடயா இருக்கு. அங்க போ புரியுதா? குதிரை உதயம் நிறைய தெரியுது. பொன்னாளுக்கு தெரியாது. நீ பயக்காம சொல்லு. புரியுதா? இங்க வா. பொன்னாலே வாங்க. இந்த கனி பத்திரமா வச்சுக்கொண்டாயி இதை கொண்டு போய் நீ பொழுதோடையா அங்கிட்டு போயிடணும். புரியுதா? போயா பாத்துல வச்சு பாத்து கற்பம் காணிக்கணும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. கும்பிட்டு அப்பம் வந்து உங்க டொப்படை சொன்னாரு போட்டாட்டு நீ பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போட்டு ஒரு விலை கல்பரம்பத்தை வச்சு கும்பிட்டு போட்டு கருமந்து எடுத்துட்டு வந்துட்டு அவளுக்கு கொண்டு வச்சு ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாய் வர்ற வாரம் கட்ட உடைக்கணும். புரிஞ்சுதா? கட்ட உடைக்கிற வர்றப்போ பட்டிக்கு பொண்ணா கொஞ்சம் கருக்கு இருக்குன்னு பயப்பா சொல்லிருந்தா அப்ப வருவாரு அப்படின்னு வால் மூணு கத்துவா வந்து அங்க ஒரு மேட்டுவேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். நல்லது பண்ணி கொடுத்துறேன். ஒரு தடவை பொண்ணா கொண்டு இந்த பட்டியல் நின்னாகும். காப்பாற்ற சக்தி காப்பாற்றிருப்போம். அதே மாதிரி உசுருக்கு பங்கம் வந்து அதை நான் நல்லது பண்ணி தரேன்னு சொல்லி இன்னைக்கு நல்லது பண்ணி இன்னைக்கிட்ட கொஞ்சம் கத்தி வைக்கணும் அப்படின்னு உத்தரவு கேட்குதுடா. அடியா இன்னும் மாற்றத்தை கொடுத்துட்டேன். இனி உன்ற காரியத்துக்கு ஒரு உத்தரவு போட்டலாமா? உத்தரவு போட்டலாம். பங்காளி ரீதியாக குழப்பிட்டு நிக்கிறேன். இந்த அம்மா இருந்து அதுக்கு வர்றேன். உனக்கு குடும்பத்துக்கு ஒரு அமைப்பு காமிக்கிறேன். தேடி வருது பிடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. ஒரு தேவாதியுடைய பிரச்சனை, கற்பிராயனுடைய பிரச்சனை, மினியப்பனுடைய பிரச்சனை கட்டில போட்டிருந்தாங்க. கட்டை உடைக்கணும் கேட்டேன். கட்டை உடைச்சாச்சுனா நீங்க ஆட்டம் ஜாஸ்தியா தெரியுதா?
அடியா கருப்பராயணி மினிப்புரியுமே ஆலயத்தை கட்டி போட்டாங்க. வாய் திறந்து பேசிட்டு இருந்த சாமி, ஆட்டம் கட்டிட்டு இருந்த சாமி இன்னைக்கு வாய் திறந்து பேச மாட்டேங்குது. கும்பிட்ட கோரிக்கையை கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஆட்டம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து எங்கிட்ட முறைகேட்டு நீ ஐயா அங்கேயே இருக்கிறவதான் கட்டில போட்டது. நீ அந்த தேவாதி கட்ட உடைச்சாச்சா இல்லையா அப்படிங்கறத நீ அந்த ஆலயத்துல போய் ஒரு வில்ல கல்பரம்பத்தை வச்சு கும்பிட்டு போட்டு அடையாளம் காடுறா, அடையாளம் காடுவோம்போ, புரிஞ்சுதா? அதே மாதிரி இன்னைக்கு வெளிச்சு வெளியாத நேரம் நானும் அவனும் வரணுமப்பா, வந்து அங்க விளையாண்டு உனக்கு குறிப்பு காமிச்சிட்டு வர்ற துணிஞ்சு வரும், புரியுமா? அப்படி பத்திரம் வச்சுக்க, ஹஸ்பண்ட் குடிச்சுக்க, தொழிலுக்கு வச்சுக்க. வாதாடி இந்த வீட்டுல தேவாதி இருக்கிறவங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் குடிச்சுக்கோ, போதுமா? வா அடியா பொன்னாளுக்கு கொஞ்சம் தொழில் முறையில கொஞ்சம் இடம் கூட நிக்குது, உடம்பு ரீதியாகவும் இடம் கூட நிக்குது. இத பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம், கோட்டை கொத்தலம் பண்ணி போடலாம். சில பேர்த்த பாத்துக்கலாம், 2 பேர்த்த நினைச்சு பயந்துட்டு நிக்கிறாங்க. அந்த 2 பேர்த்த 3 நாள்ல நான் பாத்துட்டு போ. அடியா தாயி ஆங்கார கருப்பு கொட்டையில இன்னைக்கு முடங்கி வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி ஒன்ற வட்டி அத்தனை நீ சேதாரமாகி காரியமும் இன்னைக்கு கை போட மாட்டேங்குது. இதை நல்லபடியா உத்தரவு காமிச்சு எனக்கு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி எத்தனை திசை போனாலும் முடி ரோகத்தில் நின்று போயிடுது. இதுக்கு என்ன விளக்கம் தெரியாம சொல்றான் இவ்வளவு சொல்றான்னு சொல்லி புலம்பிட்டு நிற்குது, காசை தொலைக்காது. புரிஞ்சுதா? 10 பணம் செலவு இல்லாம உன்ற குடும்பத்தை வாழ வச்சு பொட்டு போல போட்டலாம் கம்முனது திசை காமிக்கிறேன் ஐயா. பயப்பட வேண்டாம். கன்னியாத்தாளுக்கு வந்து நிக்கிறாளுங்க, போய் அவளை கையேந்திட்டு வா. கன்னிமாரு தாயி பாரு விளையாட்டு பாரு. போய் ஒரு பிள்ளை கல்பரம் மத்த வச்சு ஒரு தீபம் ஒரு போட்டு கும்பிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் காமிக்கிறேன். அது போக ஆதாய ரீதியா போட வந்து நீ போக்குவரத்துல வச்சுக்க பார்க்கலாம். சத்தியவாக்கு போ. அடியா கண்ணுக்கு உத்தியோகம் கிடைக்குன்னு சொன்னேன், உத்தியோகம் கிடைச்சிருச்சு. இப்ப பரிச்சை எழுதோனே அது எந்த ஒருத்தரும் சேதாரம் இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு கேட்டு தீர்ப்பு கொடுத்தா நல்லபடியா பாஸ் பண்ணி நிறுத்திருந்தாயா. அதே மாதிரி தொழில் ரீதியா முன்னேற்றம் வருது, தொழில் ரீதியா முன்னேற்றம் வருதாயா முடிச்சு சொல்லவனே என்ன. அதே மாதிரி கண்டதையும் போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க. அம்மாவாசைக்குள்ள செல்லமா வளர்த்துறது போத அத்தனை கூட வர போதுமா? பத்திரம் வச்சுக்கோ போகிறோம். ஐயே தாயி ஒன்னா கல்யாணம் வரம் கேட்டு வந்து கேட்டுட்டேன் இல்லையா? அமைச்சு தர்றேன்னு சொன்னேன், அமைச்சு கொடுத்துட்டேன். வேண்டவனே எல்லாமே நல்லபடியா நடக்குமாயா? அதெல்லாம் எந்த விதத்திலும் குறை வந்து சேராது. புரிஞ்சுதாடியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தாயின் தப்புமா குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். புரியுதா? தாயி கூட வந்து நிக்கிற, கவலைப்படாத. ஓ நான் நடத்தி வச்சதப்பா குறை வந்து சேராது. போதுமா? இந்த அப்படி வீட்டுல பத்திரம் வச்சுக்க, ஹஸ்பண்ட் குடிச்சுக்கணும் இல்லையா? இல்ல குஞ்சு குழந்தையுமா வந்து உள்ள போந்தீங்க இல்லையா? தாயி இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு. ஓதாயி பெருகுது போ. இது மொத்தம் போட்டு நிக்கிறீங்க இல்லையா? எதிரி உட்காரி இன்னைக்கு எதிரியா நிக்கிறா. இந்த எதிரி இன்னைக்கு அதுல நம்ம தலை குடிஞ்சு நிக்கிறோம். அந்த தலை குடியாம என்னை வாழ வச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியன்ற தங்கம் இல்லையா? எல்லா வரத்தையும் நடத்திட்டேன். இது இப்ப புதுசா வந்து நிக்குது இல்லையா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நானுக்கு தகுதி பண்ணல அதுல என்ன பண்ணி போடுவாங்க. சந்திக்க வேண்டியதெல்லாம் சந்திச்சுட்டு வந்து நின்னுட்டேன் இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நிக்கிறனாயா அதே மாதிரி அதே தடம் அதே போக்குவரத்து. போதுமா? இங்க உடைக்க வேண்டாம், நடத்தி கொடுத்தாரு. போதுமா? போ வரும்போ அதே மாதிரி ஒரு உசுருக்கு பங்கம் வந்து போன தடவை மருத்துவத்துல கைவிட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் போய்
உடம்பு தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முறையோட போய் அந்த ஆஸ்பத்திரியில் அழுதுட்டு இருந்தாங்களா என்ற தங்க மட்டும் வந்து அப்பனை புடிச்சு காப்பாத்தியே தீரோன்னு வந்து என்கிட்ட வர கேட்டுது. இன்னைக்கு வாழ வச்சு கொடுத்துருக்கிறேன்டா, யமதூதாரம் முடிக்கிருக்கிறேன்டா. தாயி யமதூதாரம் முடிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, இன்னும் கொஞ்சம் கத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பெருசா சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. அப்படி நாங்க இன்னைக்கு எல்லாம் மாத்திட்டு பாத்தியா, அதே மாதிரி போ, ஒண்ணும் இல்லாம ஒரு கேள்வி. அவனுடைய உதரம் பூமியில சிந்தியே தீக்கிறோம், இது விதி, புரிஞ்சுதா? அதனால ஒரு சின்ன கீரல் போட்டு நல்லது போய் கொடுத்தேன். போதுமா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் இன்னொரு குறிப்பு மனுஷனை போட்டுட்டு நிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மடியில் வந்து உட்காந்துருப்போம். அப்படி போகிறப்ப வச்சுக்கோ, பத்திரமா பத்திரம் வச்சுக்கோன்னு ரசம் போட்டு கொடுத்துக்கோ. இப்போ பாப்பி 2 பேருமே ஐயே இன்னைக்கு பட்டிக்குள்ள இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமா நின்று இந்த அருவாளை கையில வச்சிருக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு குணம் இருந்தா 9 குணம் திட்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல. தாயி அல்ல வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு அவங்காரமா அந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சாங்க, புரிஞ்சுதா? அது போக சில சிக்கல்ல மாட்டி முடிக்கிறாங்க. அந்த சிக்கலை தீக்கிறதுக்கும் வழி தெரியல. இது விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். நானுக்கு அந்த மேல மொட்டைக்கு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு, புரிஞ்சுதா தாயி? மொட்டைக்கத்தை நீக்கி கட்டை உடைக்கிற தகுதிமா நில்லு. இந்த பாலத்துக்கு கருப்பு கூட வந்து நிக்கிறனாயா, பயப்பட வேண்டாம். 8ஆம் நாள் கட்டை உடைக்கிறனாயா, கட்டை உடைச்சு படிப்படி நடிக்க நட மாட்டு கொடுத்துருவேன். ஆமா கட்டிடலாமா அப்படின்னா புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிற கட்டெல்லாம் உடைச்சாச்சு. இனி நடக்க நட படிப்படி மீட்டு ஒரு வட்டி பால் போலாம் தேவத்து கொடுத்து தடுங்களா நிக்கிறதா தரம் போட்டு கொடுத்துறப்போ அம்மாவாசைக்கு எடுத்துட்டு சிக்கல் பாட்டி அத்தனை இன்னைக்கு எத்தனையோ குழப்பத்துல வந்து நிக்கிறியாயா என்ற அங்கத்துக்கு கட்ட உடைச்சிட்ட, புரிஞ்சுதா தாயி? நீ அத்தனையும் மாற்றம் கொடுத்து கைப்பற்றி பண்ண தகுதி பண்ணில இந்த அம்மாவாசைக்குள்ள தெப்பு தேர்த்திடுறேன். அப்புறம் சொன்ன கடுவுக்குள்ள வாழ வச்சிடலாம். இந்த அப்படியே போதுமா? தாயி கல்யாண வரம் கொடுக்க வேண்டியது எம்பொருள், புரிஞ்சுதா தாயி? பாரு கூலிச்சு பணம் தயாரா வச்சுக்கோ. கொட்டு போன சத்த கேக்குதா ஐயா, புரிஞ்சுதா? நல்ல காரியத்தை எல்லாரும் ஏவலம் பேசி நிக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி சோடு கலசமா நிறுத்தி காமிக்கிறேன் ஐயா. இது சத்திய வாக்கு. அதே மாதிரி எந்த குழப்பம் பண்ணாது. என்னை நினைச்சு நீ முன்னமோ பின்னாடி நான் வந்தேன். போதுமா? ஏமாந்த குழப்பம் வச்சது பாத்தியா இல்லையா? நச்சு போய்க்கலாம். யாரா வந்து மிரட்டா, யாரா மந்திரவாதம் பண்றா, என்னை நம்பி வந்தாச்சு. பாட கப்பிச்சிடலாமா? கப்பிச்சே தீரணும். நீ யாரு? ஏன்னா அதுக்குதான் வெள்ளாட்டம் காமிச்சு கொண்டு நிறுத்தி ஒரு மிரட்டு போட்டு அவளை அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஏனாதான இப்ப நினைச்சிட்டேன், புரிஞ்சுதா? நீ வாட்டுக்கு நீ எந்த சங்கட்டம் பண்ணக்கூடாது, சச்சரவு பண்ணக்கூடாது. நீ வாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத நாட்டை வீட்டுல உட்காந்துக்கோணும். நடத்துற மாதிரி நாடகத்தில் நானு வந்து கால் நொழுவா அப்பகிட்ட வந்து உத்தரவு கொடுத்தா மட்டுமே சேர்த்துக்குவேன், இல்லைன்னா உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறபடியோட நீ நிக்கிற. நாடகம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்க கொண்டு சேர்த்து வச்சேன். போதுமா? அடியா மழையில கிடக்குறான், அதுல கிடக்குறான், இதுல கிடக்குறான்னு சொல்லி இன்னைக்கு நடைய ஒட்டியாச்சு. அதே மாதிரி தாயே என்ற வட்டியில வந்து கையேந்திட்டா மந்திர மாயமா கிட்டிய விட குட்டிச்சாத்தான முடிச்சாச்சு. தொழில் ரீதியா கொஞ்சம் முடங்க நினைச்சுன்னு கால நேரம் சூழ்நிலையில கொஞ்சம் பாதிக்கிறதுனால இன்னைக்கு வெள்ளாம பாதிக்காது வந்து போதுமா? பிச்சு விட வச்சிடலாமா ஐயா? அதே மாதிரி ஒரு கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குதுன்னு இவங்க கண்டதையும் நினைச்சிட்டு உடம்ப தொந்தரவு பண்ணிக்கிறப்பா, புரிஞ்சுதா? தாயி நான் என்னைக்குமே பொய்யாடு கட்டினாயா. இந்த பாலத்து கருப்ப வர மரத்தில் நான் ஒழிக்கிறேன். உன்ற கட்டு போட்டது குடிக்காத்தான் வந்தது அத்தனை முடிக்காச்சு. தாயி மொத்தத்துல துர்பாலை அடிச்சுட்டு இனி பூத்துக்குள் நகம்மா சந்தனமும் ஜப்பாதும் மனக்கு, புரிஞ்சுதா? பன்னீர் வாடவரு, புரிஞ்சுதா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறனாயா, நீ வெள்ளாமைக்கு கொடுத்துடலாம். இதா இது எப்படி இத நீ மேல் கை காலெல்லாம் தேய்ச்சி கொஞ்ச நேரம் தண்ணி வச்சு போடு. வேளாங்கண்ணிக்கு வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது. சரியாயா? உனக்கும் அப்படித்தான் தாயி. அதெல்லாம் சொன்னா சொன்னதுதான், புரிஞ்சுதா தாயி? கண்ணோமல் உனக்கு
கண்ணோமல் பண்றாங்கப்பா. ஏதோ எப்படி இப்படியோ இருந்து பொருளா நீ கொஞ்சம் அப்படி மீறி பட்டாலாம் அப்படின்னு கொஞ்சம் கண்ணோமல் பண்றாங்க. புரிஞ்சுதா? காலத்துக்கு கருப்பு நான் அதை எடுத்துக்கிறேன். போதுமா தாயி? பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வெள்ளாமா வச்சுவே என்ன வெள்ளாமா அவ்வளவா வரல அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? 9 நாள் கருவு கொடு. பிஞ்சு எப்படி துளுக்குது பாரு. தோட்ட சுத்தி கொடி வச்சு தோட்டத்துல போட்டு தாயி கோட்டைக்கு வந்துட்டா, கோட்டைக்கு வந்துட்டா எதிரியா விடகேட்டு வந்து நிக்குது. இன்னைக்கு வர்றேன் என் பொழுதோட வீட்டுக்கு வர்றேன் வந்து படிப்படியா வீட்டு நிச்ச போடு இல்லையா முடிச்சு கொடுத்தனாயா. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து என்ற ஆட்டம் பெருசு போக்கு.